திருத்தணியில் முப்பாட்டம் முருகன் கோயிலில் போய் முருகனை வணங்கி முருகன் அருளோட சீமான் இந்த பிரச்சாரத்தை வணங்குறாரு. தமிழர் மெய்யியல், தமிழில் அர்ச்சனை, எந்த இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. என் இறை முருகனுக்கு என் மொழியில் அர்ச்சனை பண்ணுங்கிறதுலாம் தெளிவாக இருக்கிறாரு. ஸோ அந்த முருகனோட புண்ணிய தலங்களில் உண்டான திருச்செந்தூர்லேருந்து வரும்னு நினச்சிருந்தாரு. ஸோ நம்ம திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்குங்கிற பாட்டு மாதிரி அந்த முருகனோட 6 படை இதுகளையுமே மனதில் கொண்டு அதில் 6 படைகளில் ஒரு படையான திருத்தணி முருகன் கோயிலிருந்து முப்பாட்டம் முருகன் அருளாசியோட அந்த பிரச்சாரத்தை சீமான் முன்னெடுக்கிறார். சீமான் களத்துக்குள்ள இருக்கிறார். களத்தை விட்டு ஓடிய கோழைகள் களத்துக்குள்ள வராத அத்தனை பேரையும் அடிக்கிறார். அப்போ போல்டா நிற்கிற சீமானுக்கு ஆதரவு பெருகும். நீங்க ஈரோடு கிழக்கில் மீண்டும் நின்னீங்கன்னா சீமானுக்கு எழுச்சியும் உங்களுடைய வீழ்ச்சியும் ஜாதிய ரீதியா வெளிப்படையா தெரிஞ்சு போகும். அதை மறைக்கிறதுக்கு நீங்க ஈரோடு கிழக்கில் நிற்கல. அப்ப மக்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் ஒரு விஷயம், சீமான் தேர்தல் நேரத்தில் எடப்பாடிக்கு எதிராக எடுத்து அடிப்பாரு. அது வரை சஸ்பென்ஸ்ல இருக்கட்டு, நானும் அதை பேசல. ஸோ எடப்பாடியின் பலகீனம், எடப்பாடி ரெட்டலையால பலன் இல்லாத ஜாதிகள் இந்த ஆதரவு தான் சீமான் வளர்த்தாரு. இதை மறைக்கிறதுக்கு தான் சில நயவஞ்சக நரிகள் களத்துக்குள்ள ஒரு ஆள் விஜயை வச்சு சீமானை கம்பேர் பண்ணி நயவஞ்சகத்தனத்தை பண்ணாங்கன்னா உண்மையின் தொடையுண்டு பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அவங்களாம் அடிச்சு தூக்கி உண்மையை சொல்ல வர்றேன். இப்ப சீமானுக்கு உயர்வும் 2000 ரூபாய் கொடுத்தும் எடப்பாடி 5 விழுக்காடு தாழ்ந்ததும் சீமானுக்கு லீடர்ஷிப் யாருது? லீடர்ஷிப் யாருது? அதிமுக பலன் இல்லாத ஜாதிகள்லாம் சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரலா பார்த்து ஓட்டு போடுறான். இந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்குல பெரும் பகுதி சீமானுக்கு வரும். அது எடப்பாடிக்கும் சீமானுக்கும் 26ல் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரும். எடப்பாடி பலகீனப்பட்டு சீமான் ஜம்ப் ஆவார். சீமானுக்கு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், சீமானுக்கு போகும். எடப்பாடி இந்த உண்மை தெரியும். அதனால தான் 11.4 விழுக்காடு பாஜக ஓட்டுக்கு 4 விழுக்காடுக்கு தான் சீட்டு கொடுப்பாரு. மீதி ஓட்டு சீமானுக்கு தான் போகும்னு எடப்பாடிக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துக்குள்ள அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், வருகின்ற 23ஆம் தேதி திருத்தணியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க தனது தேர்தல் பிரச்சாரத்தை சீமான் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் எந்த கட்சியும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாத வேலையில் நாம் தமிழ் தொடங்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அமையும்? திருத்தணியில் முப்பாட்டம் முருகன் கோயிலில் போய் முருகனை வணங்கி முருகன் அருளோட சீமான் இந்த பிரச்சாரத்தை வணங்குறாரு. தமிழர் மெய்யியல், தமிழில் அர்ச்சனை, எந்த இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. என் இறை முருகனுக்கு என் மொழியில் அர்ச்சனை பண்ணுங்கிறது தான் தெளிவாக இருக்கிறாரு. ஸோ அந்த முருகனோட புண்ணிய தலங்களில் உண்டான திருச்செந்தூர்லேருந்து தொடங்கணும்னு நினச்சிருந்தாரு. சென்னையில் இருந்தபோது சென்னையை சுற்றி உள்ள இடங்களில் அந்த பிரச்சாரம் இது கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக திருத்தணியிலேருந்து தொடங்குறாரு. ஸோ நம்ம திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்குங்கிற பாட்டு மாதிரி அந்த முருகனோட 6 படை இதுகளையுமே மனதில் கொண்டு அதில் 6 படைகளில் ஒரு படையான திருத்தணி முருகன் கோயிலிருந்து முப்பாட்டம் முருகன் அருளாசியோட அந்த பிரச்சாரத்தை சீமான் முன்னெடுக்கிறார். குறிப்பாக சார், இப்போ இவர் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்கான அலையன்ஸோட களத்தில் இறங்க தயாராக இருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் இப்போ தான் டெல்லி பயணம் போகிறாரு. விஜய் அவர்கள் இப்போ டெல்லி போகிறாரு. ஒரே குழப்பமாக இருக்கும் மற்ற 2 கட்சிகள். இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கம்பேரிசனை? விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு தரப்பு முயற்சி பண்ணுறாங்க. இன்னமும் அந்த முயற்சி போயிட்டாங்க. இப்போ அது ரொம்ப டைடவுன் ஆயிட்டு, அந்த அளவுக்கு இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. முருகன் மோடி சந்திப்பிலே மோடி அதை விரும்பலைங்கிறது வெளிப்பட்டுச்சு. சமீப காலத்தில் தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்குது. இந்த கட்டத்துக்குள்ளே முருகனை மோடி அழைச்சி சந்தித்து ஃபோட்டோ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? முருகனுக்கு கருத்து தான் என் கருத்துங்கிறார். இந்த கருத்தை முத பிஎம்ஓக்கு சொன்னது நாம தான். பலம் நிரூபிக்காத விஜயால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு கணிசமாக ஒரு 40-45 சீட்டு கொடுத்து ஒரு 5-6 விழுக்காடு வாக்கு வந்துட்டாருன்னா இந்த வாக்குகளை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்வார்னா, கடைசியாக நான் திமுகவுக்கு எதிராக தான் இந்த கூட்டணியில் போனேன், தோக்குதோ ஜெயிக்குதோ அது வேறு விஷயம். இப்போ என்கிட்ட ஒரு 6 விழுக்காடு ஓட்டு வந்துட்டு இந்த 6 விழுக்காடு ஓட்டையும் மோடிக்கு எதிராக நான் ராகுல்கிட்ட போவேன் பாரு. அப்போ சொந்த காசில் எவனா சூன்யம் வைக்க முடியுமா? இப்போ மோடி நல்லன கருத்தில் கொள்ளாமல் ஒரு அரசியலை தான் எம்எல்ஏ அதுக்கு ஒரு அரசியலை யாராவது பண்ண முடியுமா? இதைத்தான் நான் மோடி கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். எவன் ஒருத்தன் இதில் விஜயை 26ல் ஆளாக்கணும்னு கேட்குறவன் ஆன்டி மோடி அவன் அப்படிங்கிற அளவுக்கு
பெங்களூர் சேர்ந்த கீதா மேடம்னு ஒரு மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட்டு, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகான ஒரு நாவலை தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன நடந்துங்கிறத பல மொழியில் எழுதக்கூடியவங்க. அந்த மேடமே இடியட்ஸ், மோடிக்கு மேலே அக்கறை இல்லாதவன் தான் விஜய சேக்கரன்னு சொல்கிறான், ஹூ இஸ் தட் இடியட்டுங்கிற மாதிரி அந்த அம்மையார் வந்து நம்மகிட்ட ஒரு கருத்தை சொன்னாங்க. அந்த மாதிரி தமிழ் மண்ணுக்குள்ளே வந்து எப்படியாவது தாங்கள் எம்எல்ஏ ஆகணும்னு பல பேர் விஜய விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவிலையும் இன்னொரு தரப்பு எப்படியாவது விஜயை கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எடப்பாடி விரும்பல. ஏன்னா எடப்பாடி விஜய் ஒரு உருவம் கொடுத்து உள்ள வந்தா நாளைக்கு அதனால ஒன்றும் ஓட்டு வராது. பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ விஜய் வந்து 39 கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட்டு எடுத்திருந்தாருன்னா பவன் கல்யாண் மாதிரி விஜயகாந்த் மாதிரி அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்ல முடியும். இது லூசு பயில தான், லூசு பயிலே போட்டு நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு முட்டாள்தனமா பேசிட்டு தர்றாங்க. கருத்து கணிப்பு புண்ணாக்கு, கருத்து கணிப்பு ஓட்டெல்லாம் அது ஏட்டுச்சொரக்கா ஓட்டுறா முட்டா பசங்களா, நிரூபிக்கப்படாத ஓட்டு. அதான் நான் கடுமையா வார்த்தை சொல்றேன்னா அவனை திருந்தணுங்கிறதுக்கு தான், சகோதரர்கள் தான். அப்போ பிஎம்ஓ வந்து ஓட்டு ஒன்றும் வராது, உருவம் கொடுத்தா அந்த உருவத்தை வாங்கிக்கிட்டு 29 ராகுல்கிட்ட போயிடுவாருங்கிறது தான். முருகனை பார்த்து பிஎம்ஓ அதை விரும்பலை. பிஎம்ஓ விரும்பாததுனால தான் 8ஆம் தேதியே எங்கள்கிட்ட வந்த ரிப்போர்ட் படி ஜனநாயகத்துக்கு மாற்று உண்டுன்னு நாங்கள் சொன்னோம். அடுத்தால இது 3 தடவை அவரை இதுக்கு கூப்பிட்டாச்சு, சிபிஐ விசாரணை. அடுத்து ஐடி ரைடில் இது பண்ணியாச்சு. நிரூபிக்காத ஓட்டை வச்சு ஒருத்தான யார் யார் கூட்டணிக்கு வரிஞ்சு கட்டி அழைப்பா? என்ன முட்டாள்தனமா இருக்கு. சுதாகர் ரெட்டிகிட்டையும் சொன்னேன், பவன் கல்யாண் நிரூபிச்சவர், அல்லு அர்ஜுன் நிரூபிக்கல, நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நிரூபிக்காத இவரு பாஜக கூட்டணிக்குள்ள வந்தாலே, கொள்கை எதிரின்னு சொன்ன இதுல வந்தாலே சிவாஜி மாதிரி வீணா போயிடுவார். அவருக்கும் அவுட்டு, அவ்வளோ சீட்டும் அவுட்டு. அது பெரிய ஒரு பிளாப்பாட் ஆகும். பட் எடுக்கிற ஓட்டை வச்சுக்கிட்டு 29 அவர் மோடிக்கு எதிராக ராகுல்கிட்ட போவார். ஸோ மோடி இதை விரும்பல. ஆனால் பிஜேபியில் ஒரு தரப்பு விரும்பினாங்க, மறுக்க வரல, உண்மை. தமிழ்நாட்டிலையும் பிஜேபியில் ஒரு தரப்பு விரும்புனாங்க, அதிமுகலையும் ஒரு தரப்பு விரும்புகிறாங்க. எடப்பாடி விரும்பல. எடப்பாடி இவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்தா நாளைக்கு இவரை மையமாக வச்சு எடப்பாடியை கொடுப்பாங்க. புரியுது? ஸோ இவருக்கு ஓட்டும் இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறாரு. அதனால தான் எடப்பாடி சொல்கிறாரு, அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நானும் இல்லைன்னு சொல்லிட்டேன், குறுக்க ஏண்டா போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்கிற அர்த்தத்தை தான் எடப்பாடியும் அதை சொன்னார். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் கற்பனை பொய் செய்திகள் இதில் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி தான் காங்கிரஸுக்குள்ளேயும் மல்லிகார்ஜுன கார்கேயும் சிதம்பரமும் பலன் நிரூபிக்காதவனுக்கு ஓட்டு இல்லை, லூசுங்க தான் பலன் நிரூபிக்காதவனுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லுவான். லூசுங்கள்னா அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுடுங்க. பில்லத்தி பிளாங்ஸில் லூசுன்னு சொல்கிறது யாருன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அரசியல் தெரியாத முட்டாள்கள் தான் அதை சொல்லுவான். விஜய் எங்கே நின்று இருக்காரு, எந்த தேர்தலில் நின்று இருக்காரு, கையில் வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இது வந்து சீமான் மேல உள்ள பொறாமை காட்பரிச்சு பொச்சரிப்பில் ஒரு சிலர்கள் பேசுறது. சீமான் 8.2 நிரூபிச்சுட்டாரு, விஜய் கண்டஸ்டே பண்ணல. அப்போ சீமான் 8.2 நிரூபிச்சுட்டானே, அது மக்களவை தேர்தலே நிரூபிச்சுட்டானே, என்னமா சட்டமன்றத்தில் எவ்வளோக்குள்ள ஜம்ப் பண்ணி போவானே பொறாமையில் புழுங்கக்கூடிய பிறமொழி ஆளர்கள் மெயினாக. நீங்கள் உங்கள் கண்ணாடியை போட்டு பாருங்க, எக்ஸ்ரே கண்ணாடியை போட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த முகங்களையும் அவங்களையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க எப்படி சொல்றாங்க, இந்த இடம் என்னன்னா விஜய் நிரூபிச்சுட்டு தான் கூட்டணிக்கு போக முடியும். புரியுது? நீ அதிகம் நிரூபிச்சா அவன் பின்னாடி 4 பேர் வருவான், நீ குறைவா நிரூபிச்சா அந்த பலத்துக்கு தக்கன இன்னொருத்தர் பின்னாடி போகலாம். நீ வந்து புது சக்தியா வர. அப்ப எம்ஜிஆர் வந்து நிரூபிக்காமலே கூட்டணி அவருக்கு கம்யூனிஸ்ட் கிடைச்சதுன்னா திண்டுக்கல் ஜெயித்துட்டாரு. இது கோவையில் அடுத்தால கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு விட்டு கொடுத்து கோவையும் ஜெயித்துட்டாரு. ஸோ பாராளுமன்ற தேர்தலில் உடனே இந்திரா காந்தி அம்மையார் வந்து 15-25 ஒரு டீலை போட்டுட்டாங்க. அப்போ அவர் திமுக பிளவுல இருந்து வராரு. அப்போ திமுக ஓட்ட அவர் சரிப்பாரு, திண்டுக்கல்ல சரிச்சிட்டாருன்னு அவர் கூட இந்திரா காந்தி அம்மையார் கூட்டணி வச்சாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் வந்து வைகோ கூட கூட்டணி வச்சதுன்னா வைகோ வெளியேறும் போது 3 முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர், அவர்கிட்ட செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தக மார்முகம், இந்த மாதிரி இவர் எல் கணேசன், கணேசமூர்த்தி, ரத்தன்ராஜி, டிஏகே லக்குணன், பொன்முத்துராமலிங்கம்னு நிறைய மாவட்ட செயலாளர்கள் வெளியே வந்தாங்க. அப்போ எம்எல்ஏ இருந்தவங்க, மந்திரியா இருந்தவங்க, இன்ஜினியர் செல்வராஜ், புதுக்கோட்டை சந்திரசேகர், 2 முத்திரையர்களே வந்தாங்க. முத்திரையர் அரசியலே அதனால அடிபட்டு போச்சு. அல்ல முத்திரையர் அரசியல் திமுகவால் எழும்பி இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆட்கள் இருந்தனால கம்யூனிஸ்ட் அவங்க கூட கூட்டணி வச்சாங்க. அதுவும் கொல்லண்ணா, ஐயாள், வழிவேடு, சிபி ஜனதாதளும் சிபிஎம் சங்கரையாவும் வைகோவை முன்னிறுத்தினாங்க. ஸோ முன்னிறுத்தினதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது.
ஸோ அந்த அடிப்படையில் நடந்தது. இப்போ விஜயை கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஒருத்தர் கூட வரல. இவங்க களத்திலே இல்லாத இவங்க சீமான் எட்டு விழுக்காடு எடுத்த சீமான் ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடிய கோழை நாய் விஜய்னு அடிச்சாப்புல. தம்பி அவர் பேர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு, நிர்மல்குமார் களத்தை விட்டு ஓடிய கோழை நாயின்னு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா இருந்த விஜய சீமான் சொல்றாரு, நீங்க மட்டும்தான் தனிச்சு போட்டி போடுற மாதிரி ஒரு கதையை விட்டுட்டு இருக்கீங்க. எப்பா நீ வேற வழி இல்லாம தனிச்சு போட்டி போடுற. காங்கிரஸ் கூட பார்த்த பலம் நிரூபிக்காதவன் போன்ட்டான். யாரு? மல்லிகார்ஜுன கார்கேயும் சிதம்பரமும். நீ பாஜக கூட போனாப்புல ஒரு சிலர் முயற்சி பண்ணாங்க, அங்கேயும் ராகுல் முயற்சி பண்ணாரு. ஆனா விவரமான பாஜக காரங்க பல நிரூபிக்காதவர் போண்டான்னு சுதாகர் ரெட்டி போன்றவங்க முடிச்சு வச்சுட்டாப்புல. அப்போ கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம வேற வழி இல்லாம விஜய் தனிச்சு நிற்கிறார். அதுலயும் போதுமான கேண்டிடேட் இல்லை. குறிப்பா இந்த மாதிரி அப்ப நாம சொன்ன அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம இவ்வளவு சொல்லியும் ஜான ஆரோக்கியசாமிக்கு பணத்துக்கு விலை போனவங்கள தான் லூசுங்க முட்டாள்கள்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த முட்டாள்தனத்தை பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த அர்ச்சனையை நம்ம தாராளமா கொடுத்துடலான்னு தான் நான் டெலிபரேட்டாக தான் அந்த அர்ச்சனையை நிதானமாக தான் கொடுக்குறேன். குறிப்பா சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயத்த பிம்பத்தை எடப்பாடி ஏற்படுத்துறாரான்ற ஒரு கேள்வி. டெல்லிக்கு எடப்பாடி அவர்கள் போறது, ஸ்டாலின் அவருக்கு டெல்லி இங்கே வர்றது, இந்த கம்பேரிசனை எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 3 எலெக்ஷன்ல உருவாயிருக்குப்பா. எடப்பாடியை வச்சு பாஜக எந்த லாபமும் அடையலை. அப்போ லாபம் அடைஞ்சவனுக்கும் லாபம் அடையாதவனுக்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ மல்லிகார்ஜுன கார்கே விஜய் பலன் நிரூபிக்காதவர் ஸ்டாலின் தான் கூட்டணி போகணும்னு நினைச்சா, அவர் இந்தியாவில் ஏதாவது 3 வருஷத்துக்குள்ள பிளவுகள், அரசியல் அதிசயங்கள் ஏதாவது நடந்துடாதான்னு அவர் ஏங்குறாரு. இஸ் ஏஜ்டு. அப்போ ஒரு ஏதாவது நடந்து நம்ம பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்துடலாம் முடியாதா? அதுக்கு ஸ்டாலின்ட்ட 22 எம்பி உதவாதான்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ளதான் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் நிரூபிச்சவர் ஸ்டாலின் சொல்லி விஜய் கூட போய் ரிஸ்க் எடுத்தா ஒண்ணும் இல்லாம போயிருவோம் அப்படின்னு அவருக்கு கனவு 3 வருஷத்துல தகர்ந்து போகும். ஒட்டுமொத்த காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் பனாலாகி போகும்னு அவர் அந்த இடத்துக்குள்ள அந்த 22 ஸ்டாலினுக்கு எம்பியை மதிச்சு கூட்டணிங்கிறதுக்குள்ள அவர் நிற்காரு. சிதம்பரமும் அதுக்குள்ள நிற்கிறாரு. இதே கண்ணோட்டம் தான் பிஜேபியில மோடி கிட்டையும் இருக்குது. ஸ்டாலின் 22 எம்பி இருக்கிறது ஒரு முக்கியமான இதாக தான் மோடியும் பார்க்குறாரு. அதைத்தான் கோட்டீஸ்வரன் தம்பி அரசியல் விமர்சகர் கூட நேற்று புதிய தலைமுறையில் என் தம்பி கூட பேசினான். இந்த புள்ளிங்கிறது அரசியலில் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன ஈவென்ச்சுவாலிட்டி வரும், என்ன பிரச்சனை வரும், அப்படி பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லும்போது 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு இந்திய அரசியலில் மல்லிகார்ஜுன கார்கே கிட்டையும் பெரிய மரியாதை இருக்கு, மோடி கிட்டையும் ஒரு குறிப்பிடத்தக்க மரியாதை இருக்குங்கிறது மறைக்கவே முடியாத உண்மை. பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருந்து போகாது. கடத்த தவளைகள் மாதிரி 4 பேர் பேசினா நான் சொல்றேன் இது உண்மை இல்லைன்னு ஆயிராது. இப்போ நான் ஸ்டாலினை பார்த்ததுக்கே ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் திமுக காங்கிரஸ் மதசார்பற்ற கூட்டணியில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் மோடி பிஎம்ஓ சைடில் இருந்து காங்கிரஸ் இவரால் பலன் அடையுதே, நீங்கள் அவரை பார்த்தது நல்லதுதாங்கிறது தான் டெல்லியில் உள்ள என்னுடைய நட்பு வட்டங்கள் பிஎம்ஓ சைடு இருக்கவங்களும் அதை பாராட்டக்கூடிய அளவு தான் இருக்காப்புல. நானும் அதை உடனே மெயில் பண்ணிட்டேன் மோடிக்கும். ஸோ இந்த 22 எம்பி ஸ்டாலின் இருக்கிறதும் இந்திய அரசியலில் ஸ்டாலினுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குங்கிறது 100% உண்மை. குறிப்பாக இப்போ எடப்பாடி வீக்கா வெளியே போட்டை தவிர்த்து சீமான் அவர்களுக்கு லாபம் அமையல. கண்டிப்பா எடப்பாடி பலகீனம் தான் சீமானுக்கு பலம். எடப்பாடி பலகீனம் தான் சீமானுக்கு பலம். இதுதான் நான் டேட்டாவோட பேசுவேன்னு சொல்லும்போது கேசி பழனிசாமி எல்லாம் கலங்குறாரு, பதறாரு. நீங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணி திமுக வர்சஸ் அதிமுகன்னு சொல்றீங்க. ஓகே சொல்லுங்க, நான் மறுக்க வரல. அதுக்கு நிறைய தரவுகள் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடுல இருந்த சீமான் இன்னைக்கு 8.22 விழுக்காடுல வந்திருக்காருன்னா, எடப்பாடி அதிமுக ஓட்ட பாதியா குறைச்சி 20க்கு போயிட்டாரு. சீமான் அதிமுக ஓட்ட பலகீனப்படுத்தி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, சிபி சண்முகத்துக்கு வன்னியர் சமுதாயமும் எடப்பாடிக்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயம் தவிர மற்ற சமூகங்கள் இந்த கட்சியால நமக்கு பலன் இல்லை. நீ எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க சார், சந்திக்க தயாரா இருக்கிறேன், வழக்கே வா. உண்மையை சொல்லும் போது நேர்மையா இது நீதிமன்றத்திலே நான் பேசுவேன். சும்மா பயந்து ஓடக்கூடிய ஆளு நினைக்காதீங்க. எங்க இருந்து வந்திருக்கேன், யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரியாம நம்மகிட்ட விளையாட நினைக்கிறது தவறு. இந்த கருத்தை இன்னும் ஆணித்தரமா சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். சீமானுக்கு வாக்களித்தது ஏடிஎம்கேல பலன் இல்லாத ஜாதிகள் தான் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்க. எடப்பாடி கையில உள்ள ரெட்டலையில பலன் இல்லாத ஜாதிகள் தான் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்க. நீதிமன்றத்திலே இந்த ஆதாரத்தை நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். வாங்க ட்ரையலுக்கு, நான் ரெடி. நீங்க ரெடியா? வாங்க. நியூஸ் சேனலே சிபி சண்முகத்துக்கிட்ட விவாதம் பண்ண தயாரா இருக்கிறேன். சிபி சண்முகத்துக்கிட்ட நியூஸ் சேனல விவாதம் பண்ண தயாரா இருக்கிறேன். தெளிவா பாருங்க, ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான்
அந்த இடைத்தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி உள்ளாட்சியில் எடுத்தது 1 விழுக்காடு வாக்கு. ஈரோடு மாநகராட்சிக்குள்ள சீமானுக்கு கிடைச்சது 1 விழுக்காடு வாக்கு. நாம் தமிழருக்கு கிடைச்சது 1 விழுக்காடு வாக்கு. பழனிக்குமார், மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் போட்ட தேர்தல் ஆணையர், அவர் நக்கல் அடிக்கிறாரு, கிண்டல் பண்றாரு, கேலி பண்றாரு. தமிழ் தேசியத்தில் லட்சணம் 1 விழுக்காடு தாங்கிறாரு. ஊடகத்திலே ராஜீவ்காந்தி என்ன கிண்டல் பண்றாரு. என் தம்பி தான் மனுஷபுத்திரன், அவர் பெரிய எழுத்தாளர், அதெல்லாம் அவர் மரியாதை தான் நமக்கு. அவர் என்ன கிண்டல் பண்றாரு. ஏன்னா நானே சொல்லியிருந்தேன், அண்ணாமலை தான் 3வது வருவார், பாஜக பணபலத்தோட வருவார்னு சொல்லியிருந்தேன். அதையும் மறந்துகிட்டு சீமான் 1 விழுக்காடு போனதுக்கு ராஜீவ்காந்தியும் இவர் மனுஷபுத்திரன் என்ன கிண்டல் பண்றாங்க. சகோதரர்கள், நண்பர்கள், கருத்தியல்ல சீமான் வீழ்ச்சியை என்னோட வீழ்ச்சியா நினைச்சு கிண்டல் பண்றாங்க. நானே சொன்னேன் பாஜக தான் 3வது வரும்னு. ஆனா என்ன நடந்ததுங்கிறீங்க? இடைத்தேர்தலில் சீமான் 6.3க்கு வந்துட்டாரு. 2000 ரூபாய் இதே யோக்கியர் செங்கோட்டையன் ஓட்டுக்கு காசே கொடுக்காத பத்தினி தன்மை கொண்ட செங்கோட்டையன் 2000 ரூபாய் கொடுத்தாரு. தேர்தல் பொறுப்பாளர் டெல்லி அதிருன்னாரு. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எங்களுக்கு ஈரோடு கிழக்குன்னாரு. சீமான் கிட்ட 5 விழுக்காடு வாக்க எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், வெள்ளாள கவுண்டர் மாவட்ட செயலாளர், வெள்ளாள கவுண்டர் எம்எல்ஏ இழந்தாப்புல. சீமான் தெளிவா கைகோளர், செங்குந்த முதலியார், நூலோடு வேலோடும் பிறந்த தமிழ் மரபினர்னு முப்பாட்டன் முருகனின் படைத்தளபதி வீரபாகு மரபினர்னு போட்டு அடி நொறுக்கினாரு. அருந்ததியர் பறைய தேவேந்திர வேளாளர் இஷ்யூ எடுத்தாரு. அவருக்கு 1 விழுக்காடுல இருந்து 6.3 விழுக்காடு ஓட்டுக்கு சீமான் போனாரு. அப்ப சீமானுக்கு உயர்வும் 2000 ரூபாய் கொடுத்தும் எடப்பாடி 5 விழுக்காடு தாழ்ந்ததும் சீமானுக்கு லீடர்ஷிப் ஏறுது. அதிமுக பலன் இல்லாத ஜாதிகள்லாம் சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரலா பார்த்து ஓட்டு போடுறான். சீமான் நாடார் தான்னாலும் கூட அவர் நாடார் கேண்டிடேட்டை குறைச்சிக்கிட்டாரு. அவர் பரவலா சமூக நீதி பார்வையில வேட்பாளர் நிறுத்துறாரு. ஸோ சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஆட்டு அதிமுக பலன் இல்லாத ஜாதிகள் சீமானுக்கு போடுறான். இப்ப எடப்பாடி பழனிசாமி 2024 என்ன சொன்னாரு? பாஜக கூட கூட்டணி இல்லை, பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நாங்க பிரமிஷம் முடிவு பண்ணுனாரு. பல்ட்டி அடிச்சிட்டாரா இல்லையா? இதுதான் நான் டேட்டா வச்சு பேசுறேன். அப்ப பல்ட்டி அடிச்சது உண்மைதானே? பாஜக கூட்டணி போயிட்டார்ல, அப்ப யார் லீடர்? அண்ணாமலே அதான் சொல்றாருல, சீமான் அண்ணன் உறுதியான தலைவர். ஒரு தோல்வியிலேயே லீடர்ஷிப்பை கமந்தடிச்சு படுத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு வேற சொல்லாம குறிப்பிடுறாருல அண்ணாமலை. அப்போ செடியானுக்கு சீமான் லீடரா? பாராளுமன்ற தேர்தலே பாஜக கூட்டணி போகாம சட்டமன்ற தேர்தலில் பல்ட்டி அடிச்சு படுத்தே விட்டானையானி போகக்கூடிய எடப்பாடி லீடரா? அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டிலையும் எடப்பாடி வீழ்ச்சி அடைகிறாரு, சீமான் எழுச்சி அடைகிறாரு. அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிக்கல, சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு. களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு களத்துக்குள்ள வராத அத்தனை பேரையும் அடிக்கிறாரு. அப்போ போல்டா நிற்கிற சீமானுக்கு ஆதரவு பெருகும். நீங்க ஈரோடு கிழக்குல மீண்டும் நின்னீங்கன்னா சீமானுக்கு எழுச்சியும் உங்களுடைய வீழ்ச்சியும் ஜாதிய ரீதியா வெளிப்படையா தெரிஞ்சு போகும். அதை மறைக்கிறதுக்கு நீங்க ஈரோடு கிழக்குல நிக்கல. அப்ப மக்களுக்கு தெரியாதா? அந்த அதிமுக ரெட்டையில பலன் இல்லாத செங்குந்தருக்கு தெரியாதா? பறையருக்கு தெரியாதா? அருந்ததியருக்கும் தெரியும், அவங்க ஸ்டாலினுக்கு போடுவாங்க. உடையாருக்கு தெரியாதா? எத்தனை சமூகங்கள், எந்த சமூகங்களுக்கும் தெரியாமலாம் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் ஒரு விஷயம், சீமான் தேர்தல் நேரத்துல எடப்பாடிக்கு எதிராக எடுத்து அடிப்பாரு. அது வரை சஸ்பென்ஸ்ல இருக்கட்டும், நானும் அதை பேசல. ஸோ எடப்பாடியின் பலகீனம், எடப்பாடி ரெட்டலையால பலன் இல்லாத ஜாதிகள், இந்த ஆதரவு தான் சீமான் வளர்றாரு. இதை மறைக்கிறதுக்கு தான் சில நயவஞ்சக நரிகள் களத்துக்குள்ள ஒரு ஆளை விஜயை வச்சு சீமானை கம்பேர் பண்ணி நயவஞ்சகத்தனத்தை பண்ணாங்கன்னா உண்மையின் தொடையுண்டு பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அவங்களெல்லாம் அடிச்சு தூக்கி உண்மையை சொல்ல வர்றேன். நீ நாளைக்கு என்ன வேணாலும் ப்ரிடிக்ட் பண்ணு. நேத்து நடந்ததை மறைக்க முடியுமா? நேத்து நடந்தது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன நாம் தமிழர் விளம்பங்கோட்டில் அதிமுக கீழே தள்ளி இருக்குது. அதிமுக முதல் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில நாம் தமிழர் அதிமுக 4 தள்ளி இருக்கு. 4 சீட்டு நின்று அதிமுக 2 சீட்டுக்கு போயிட்டுன்னா நாம் தமிழரின் எழுச்சியும் அதிமுக வீழ்ச்சியும் இதை எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில ஒத்துக்கிட்டாரு. தென் மாவட்டத்தில் 10 மக்களவை தொகுதியில நாம் தமிழர் எடுத்த வாக்கு 7 மக்களவை தொகுதியில எடப்பாடி பழனிசாமி எடுத்ததை விட 30,000 வாக்குகள் அதிகம். இதற்கு பிறகு நாங்க என்ன வரோம்னா, இந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்குல பெரும் பகுதி சீமானுக்கு வரும். அது எடப்பாடிக்கும் சீமானுக்கும் 26ல பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரும். எடப்பாடி பலகீனப்பட்டு சீமான் ஜம்பாவாரு. 18 விழுக்காடு என்டிஏ வாக்குல அது திமுக அதிமுக வேண்டான்னு விழுந்த வாக்கு, அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல்வாதிகள் விழுந்த வாக்கு, பசுமர் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை கண்டு அண்ணாவை பயந்து ஓடிட்டாருன்னு அண்ணாமலை எடுத்த வாக்கு, இப்படி பல தன்மை கொண்ட இந்த வாக்கு
சீமானுக்கு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாம சீமானுக்கு போகும். எடப்பாடி இந்த உண்மை தெரியும். அதனால தான் 11.4 விழுக்காடு பாஜக ஓட்டுக்கு 4 விழுக்காடுக்கு தான் சீட்டு கொடுப்பாரு. மீதி ஓட்டு சீமானுக்கு தான் போகும்னு எடப்பாடிக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியின் பலகீனம் தான் சீமானின் வளர்ச்சி. 3 தேர்தல் அப்படிதான் நடந்திருக்கு. ஈரோடு கிழக்குல அப்படிதான் நடந்திருக்கு. ஈரோடு கிழக்குல அப்படி நடக்கும்னு எடப்பாடி களத்தை விட்டே ஓடிட்டாரு. மீண்டும் 2026 அப்படித்தான் நடக்கும். குறிப்பா எடப்பாடிக்கு என்டிஏ 18 விழுக்காடு ஓட்டும், திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு விழுந்த வாக்குகள், இலவசங்கள் கூடாதுன்னு விழுந்த வாக்குகள், எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழல்னு அண்ணாமலை சொல்லி எடுத்த வாக்குகள், ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் கருத்தை சொல்லி எடுத்த வாக்குகள், இப்படிப்பட்ட பல தன்மைகள்ல பிராமணர் முதல் இந்து நாடார்கள் வரை அந்த வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போகாது. அது சீமான் தலைமைக்கு மிக கணிசமான அளவு வரும். இந்த இடத்துக்குள்ளதான் சீமானுக்கு வளர்ச்சி இருக்கு. எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்திருக்கிறாரு. இதை ஊடகத்துல மறைக்கிறாங்க. நயவஞ்சக நரிகள் ஊடகத்துல இதை மறைக்கிறாங்க. உண்மையின் துணை கொண்டு நாம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். உண்மை வெளிவரும். மக்களுக்கு இந்த உண்மை தெரியும். இந்த உண்மையை நாம் தெரிய வைக்கிறது மேலும் எடப்பாடிக்கு பலகீனத்தை அதிகரிக்கும், சீமானுக்கு பலத்தை கூட்டம். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் களத்துக்குள்ளே வரல. அவரை வச்சு இதை மறைக்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு பின்னங்கால் பரடி படம் ஓடிட்டாங்க. நாம உண்மையின் துணை கொண்டு அவங்களை விரட்டி அடிக்கிறோம். குறிப்பாக இதை தொடர்ந்து இன்னொரு இடியா எடப்பாடிக்கு அமைஞ்சது சசிகலா அப்புறம் ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணி. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ராமதாஸ் நிரூபித்த தலைவர். எடப்பாடி பழனிசாமி 75 விழுக்காடு அதிமுக அன்புமணி கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அன்புமணி கன்சிஸ்டண்டா ஸ்டாலின் எதிர்ப்பு பண்றாரு. நம்ம தெளிவா தான் பேசுறோம். நான் தெளிவா இதை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பேசுறேன். 2016 கலைஞர் தான் சிஎம் கேண்டிடேட். ஆனால் டாக்டரே என்ன பண்ணார் தெரியுமா? அன்புமணி பாங்கி மூணால பாராட்டப்பட்டவர். சிஎம்ஆ முதல் கையெழுத்து மதுவிலக்கு போட்டுருவாரு. அவருக்கு பெண்கள்லாம் ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. ஸ்டாலினை விட திறமையான முதல்வர் அன்புமணினார். இந்த இடம் தான் ராமதாஸ் பண்ண தவறான ஒரு அரசு. ஸ்டாலினே சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆகலை. அப்போ அந்த இடத்துல ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணார். பண்ணியிருக்க கூடாது. அது புறம்பான ஒரு செயல், உண்மைக்கு புறம்பான ஒரு ப்ரொஜெக்ஷன். அது ஜான் அரக்கிசாமியோட மோசடித்தனமா அதுக்குள்ள இருக்குது. உண்மைக்கு புறமா பண்றதுதான் ஜான் அரக்கிசாமிக்கு வேலை. சரி, அவருக்கு தொழில் வாங்கின காசுக்கு கலைஞரா அன்புமணி அண்ணா தேராது, ஸ்டாலினா அன்புமணி அண்ணா தேறிடுமோன்னு நினைச்சாப்புல. இன்னைக்கு ஸ்டாலின் பெரிய முதல்வராக வந்துட்டாரு. ஆனா அன்புமணிக்கு ராமதாஸுக்கு அந்த ஓட்டை கொண்டு ஸ்டாலின் கூட்டணி போக முடியல. ஏன்னா நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டு. கூட்டணி வச்சாலும் வராதுன்ட்டோம். அதனால்தான் பாமக கூட்டணி ஸ்டாலின் சொன்னதும் கூட ஸ்டாலின் அதை உணர்றாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள இன்னொரு வகையில் அது அன்புமணிக்கு சாதகமாகுது. ராமதாஸ் பழைய மாதிரி பேரம் பேசுறாரு, அது எடுபடலை. அந்த ஓட்டுல பெரும்பகுதி ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறதுனால, எடப்பாடியும் ஸ்டாலின் எதிர்ப்பு அணிங்கிறதுனால 75% பாமக ஓட்டு அன்புமணிக்கு தான் இருக்கும். அதை ராமதாஸ் எந்த அளவுக்கு உடைக்கிறாருன்னு தெரியல. 25 விழுக்காடு உடைச்சிருவாரு. இதை தாண்டி உடைக்கிறாராங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. என்ன இஷ்யூ எடுக்கிறாரு, எப்படி எடுக்கிறாங்கிறத வச்சு தான் அடுத்த கட்டத்துக்குள்ள நாம் சொல்ல முடியும். விஜய் விவகாரத்திலையும் நாம் 8ஆம் தேதியே ஜனநாயக படத்தை பற்றி சொன்னதும், நீ தான்பா மோடி நன்மைக்காக பேசுற, மற்றவங்க தங்களுடைய ஒரு அரசியல்ல பொதுநலத்தில் சுயநலம் இல்லாமல் இருக்காது, மற்றவங்க நலனையே பிரதானமாக வச்சு பார்க்குறாங்க. நீ மோடி நன்மைக்காக விஜய் 26 நம்மளை பயன்படுத்திய ஒரு அரசியல் சக்தி. ஆனால் 29 அவர் ராகுல் காந்தியோட போயிடுவார். இதெல்லாம் மோடிக்காக. மோடி இதில் நீ தெளிவாக போயிட்டு இருக்கிற. விமர்சனங்கள் வரும் போகும், அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. மோடிக்காக நீ நிற்கக்கூடிய இது உனக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். அந்த இதுக்கு எல்லாமே தகுதியானவன். எந்த களத்துக்குள்ள எப்படி வந்தங்கெல்லாம் நமக்கு தெரியுங்கிற சொன்னேன். நானும் அண்ணனுக்கு பெற வேண்டிய உயரம் பெறலை, அவரோட தியாகத்துக்குள்ள இது கிடைக்கலங்கிறத சொன்னேன். நம்ம அவரு உடனே அந்த ப்ளஸ் பிக்கலை நம்மெல்லாம் எதிர்பார்த்து வரல. உனக்கு தெரியும் அந்த இதில் வாரம் சில கொள்கைகளை நம்ம தெளிவாக இருக்கிறோம். நாம் நியமன பதவிக்கெல்லாம் போகணுன்னு என்றைக்குமே வீட்டை விட்டு வரும்போதே நம்ம நியமன பதவிகள் இல்லை, மக்களால் சந்தித்து மக்கள் ஆதரவில் மகுடம் சூடணுங்கிறதா நம்ம இதில் வந்தோங்கிறதே அவர் சொன்னார். ஸோ ஒரு காலகட்டம் பாஜகவோட அந்த வளர்ச்சிங்கிறது ஒரு மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சியாக பாஜக வந்ததுனால பொன்னார் போன்றவங்கலாம் ஒரு பெரிய தலைவராக தமிழக சீஃப் மினிஸ்டர் லெவலுக்குள்ள கர்நாடகாவில் எதியூரப்பாலாம் வந்தது மாதிரி வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு. காரணம் இந்த கட்சியோட பலம் இவ்வளவுதான். ஒரு குறைஞ்ச சீட்டை வாங்கிட்டு மாறி மாறி கூட்டணி போயிடுவாங்கன்னு போது அது தேங்கி போயிடுது. அந்த கட்சி ஒரு சொதப்பல் கட்சியாட்டு மாறிடுது. மதிமுக பாமக மாறிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாஜக அடங்கிடுது. ஸோ பாமகவுக்கு ஒரு கட்டத்தில் அன்புமணியை முன்னிறுத்தி டாக்டர் ஐயா ஜெயிக்கலனாலும் ஒரு 5.5 விழுக்காடு எடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர் மாஸ் லீடர், அது நான் மறுக்க வரல.
அவர் வந்து 11.4 விழுக்காடு வாக்கெடுத்தார். ஆனால் இன்னைக்கு கூட்டணி போகும்போது அது மிலிட்டன் பார்ட்டி வந்து சொதப்பல் பார்ட்டியாக மாறிடுது. இப்படி பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்படி கூட்டணி போனதுனால தான் அண்ணன் வந்து 99 மத்திய அமைச்சராட்டம் ஆக முடிஞ்சது. அதையும் நம்ம மறுக்க வரல. ஸோ ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸு, ஸ்டேட் பொலிட்டிக்ஸு ரெண்டு கிளாஸ் ஆகிறனால ஒரு மிலிட்டன் ஃபோர்ஸு ஒரு மாறி மாறி கூட்டணி அமைக்கக்கூடிய ஃபோர்ஸாக மாறுதுங்கிற வேதனையும் கவலையும் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். அவர் இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்குங்கிறதையும் இந்திய அளவுலையும் பார்க்கணும், தமிழ்நாட்டையும் பார்க்கணுங்கிறதுல சில விளக்கங்களை கொடுத்தாரு. மொத்தத்தில் நான் ஸ்டாலினை சந்தித்ததை வந்து டெல்லி தலைமையை மகிழ்ச்சி அடைகிற தகவலையும் எனக்கு சொன்னார் அண்ணன். பல்லறிகளை தெரிவாங்க சார்.